சில நேரத்தில் பேப்டிசம் பைபிள் ஸ்டடி கிளாஸ் வந்து நடத்தும்போது பிள்ளைங்கள்லாம் ரொம்ப பயப்படுறாங்க. ஞானஸ்தானம் அப்படின்னு சொன்னோட அவங்க எப்படி புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் எடுத்ததுக்கப்புறம் பாவம் செய்யக்கூடாதே இப்படி சொல்கிறாங்க. ஒருவேளை நான் பாவம் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொன்னால் கடவுள் என்ன தண்டிப்பார்ல, எனக்கு அது கஷ்டமாக இருக்கும்ல, பயமாக இருக்குது. நான் ஞானஸ்தானம் இன்னும் கொஞ்ச நாள் போட்டோம், நான் திருந்ததுக்கு அப்புறம் ஞானஸ்தானம் எடுக்கிறேன்றான். இப்படி ஒரு வாலிபன் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இந்த உலகத்தில் சொல்லலாம். அந்த மகனுக்கு போய் நம்ம எப்படி சொல்லிக் கொடுக்க முடியும்? மறுபடியும் ஞானஸ்தானம் எடுத்துட்டா நான் தப்பு செஞ்சிருவேன், தேவன் தண்டிச்சிருவாரு, அதனால நான் இப்போ எடுக்கல, பிறகு எடுத்துக்கிறேன். எடுக்கிறதே எதுக்குதான்? நல்லவனா வாழணும் தான். என் தேவனை நான் முழு மனதோடு ஏற்றுக்கொண்டு இப்படி ஒரு பண்பு என் ஆண்டவரிடம் இருக்கிறதா என்பதை நான் உணர்ந்து அந்த உணர்வோடு என் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை நான் செயல்படுத்துவதற்கு இந்த ஞானஸ்தானம் மீண்டும் பிறக்கின்ற அனுபவம் எனக்கு கிடைக்குது. இது எவ்வளவு சந்தோஷமா, எவ்வளவு ஆசையா நான் எடுக்க வேணும். ஆனால் இன்றைக்கு வாலிபருடைய நிலைமைகள், சிந்தனைகள் எல்லாம் இப்படி இருக்கிறது என்பதை